நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. செவ்வாய் திசை ஓடும்போது யாருக்கு செவ்வாய் திசை ஓடினான்னு சொன்னேன், குடும்பத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் என்று சொன்னாலே போராட்டம். செவ்வாய் என்று சொன்னாலும் அவர் என்ன சொன்னாலும் ஒரு சண்டைக்காரர். அப்போ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ செவ்வாய் இருந்தால் அது தோஷத்தை குடும்பத்தை பிரிவு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒருவனுக்கு செவ்வாய் திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை போய் பார்த்து ஒரு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு ஒரு 1/4 கிலோ குங்குமம் கொடுத்துட்டு 2 நெய் தீபத்தை பொருத்தி விட்டுட்டு வந்துடும். அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் கட்டுப்படும். 2வது, செவ்வாய் திசை ஓடுகின்ற ஒரு வீட்டில் என்ன சொன்னால் நித்தமும் கந்த சஷ்டி கவசம் ஒழிக்க வேண்டும். நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த டேப்பில் போட்டு விடுங்க. காலையில் என்ன சொன்னால் எந்திரிச்சவனை போட்டு விடுங்க. இரவு விளக்கு பொருத்திட்டு கந்த சஷ்டி கவசம் 22 நிமிஷமும் 25 நிமிஷமும் படிக்கும். அதை நீங்கள் போட்டு விட்டுட்டு அமைதியாக கேட்டுக்கொண்டுங்க. இல்லைன்னா நீங்கள் செல்லில் என்ன சொன்னால் நான் போட்டு உங்களை இயர்ஃபோன் வச்சு அழகாக கேளுங்க. அப்போ செவ்வாயுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் திசை ஓடும்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரும். செவ்வாய் பகவானுடைய ஸ்தலமாக வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வருவது சிறப்பை கொடுக்கும். அதுக்கடுத்து நோய் நொடிகளை கொடுக்காது, பெரிய ஆப்ரேஷனை கொடுக்காது, வண்டி வாகனங்களில் விபத்தை கொடுக்காது. செவ்வாய் திசை ஓடும்போது ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கின்ற ஊழியர்களுக்கு யாருக்காவது என்ன சொன்னால் கொஞ்சம் உணவு வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக கஷ்டம் குறையும் என்று கூறி வாழ்த்துக்கள்.